செபன்யாவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமானன்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன். அப்படி சொன்னார். அந்நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வருகையின் நாளில், அப்போ வாசற்படியை தாண்டி கிடக்கிறவள் என்று சொல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் அந்த ஆராதனைகளை விட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு அல்லனா உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற எஜமான்களுக்காக வேலை செய்வதற்கு போகிறது. அப்போ தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் நஷ்டப்படுத்தி கொண்டு தங்களுடைய எஜமானர்களுக்கு லாபம் மறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாட்களிலே உண்டு. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? தண்டிப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற நித்திய மகிமையை பற்றி நினைக்காமல் அழிந்து போகிற இந்த உலகத்திலே கொஞ்சம் சம்பாத்தியங்களை சேர்க்க வேண்டும் என்று மனதை செலுத்துகிற யாவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற தண்டனை தான் இந்த தண்டனை. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்திலே எப்படியாவது நம்முடைய உலகத்தின் எஜமானர்களுக்கு நாங்கள் பிரீதி சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பலதும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு நம்மை வேறொரு நாசத்திலேக்கு அல்லனா வேறொரு மரணத்திலேக்கு நம்மை நடத்துகிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசற்படியை விட்டு தாண்டுகிறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று அறிந்து நம் தேவனுடைய சமூகத்தில் நிலை நின்று வருகிற மகிமையில் நாம் பங்கடைய கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.